உனக்கு நம்பலாம் அப்படிங்க நிறைய பேர் நினைக்கிறேன். இப்ப இத்தாலி கிளம்பி வந்தனா, அதாவது சம்மர் டைம் இங்க பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து சிறுசுல இருந்து பெருசு முதற்கொண்டு மருதாணி ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவ தான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். நம்ம ஊர்ல வயசு போனவங்க எல்லாரையுமே நம்ம மூலையில முடங்கி இருக்க வச்சுருவோம். ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க பாத்தீங்கன்னா, சிறுசு முதற்கொண்டு பெருசு வரைக்கும் கிட்டத்தட்ட வயசானவங்க நான் அதுல அதிகமா பார்த்தது பாத்தீங்கன்னா, 70 வயசுக்கு மேல நெறைய பேர் தான் மருதாணி ஓடுறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டியிருந்தாங்க. பார்க்கவே மிக ஆச்சரியமாவும், அவரு என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் அதாவது வாழ்க்கையில தாங்க வாழணும், முடங்கி கிடக்காம வெளிய வரணும் என்றதுக்காகத்தான் இப்படியான மரத்தான வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். நம்ம நாடுகள்லயும் இத வந்து கண்டிப்பா இப்படியான விஷயத்த மோட்டிவேஷன கொண்டு வரணும். ஏன்னா நம்ம நாடுல பார்த்தீங்கன்னா, ஒரு வயசு வந்தோனே அவங்கள வந்து ஒரு மூலையில முடங்கி இருக்கிற மாரி தான் நம்ம இடங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இங்க அப்படி இல்ல. அவங்களுக்குன்ட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சிருக்காங்க. அந்த கிளப் மூலியமா அவங்க வந்து வீக்கெண்ட வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது வீட்டுக்குள்ள முடங்கி இருக்க மாட்டாங்க. இப்ப இத்தாலியில ஃபேமஸா பார்த்தீங்கன்னா, கட்டிடக்கலைகள் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாரி இதுக்கு வந்து பிரைஸ் குடுக்குறதுக்காக கார், அது மாரி நெறைய விஷயங்கள். அதே மாரி பரிசு பண்ற எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதமான கிஃப்ட்ட வந்து பிரசன்ட் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. இப்ப இந்த வீடியோவ நீங்க முழுக்க பாருங்க. நான் வாய்ஸ் ஓவர் குடுக்க விரும்பல. நீங்களே முழுக்க இத பார்த்துட்டு, உங்களால முடிஞ்ச கருத்துக்கள இதுல எனக்கு திருப்பி கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களும், நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் என்ன தொடர்ந்து வீடியோ போட வைக்கும்.